ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட் ரெக்ரூட்டர்ஸ் லுக் ஃபார் டியூரிங் கேம்பஸ் பிளேஸ்மென்ட். உங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மென்ட் அப்போ உங்களுடைய ரெக்ரூட்டர் எதர் இட்ஸ் டிஆர் ஆர் ஹெச்ஆர் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருந்து எதை எதிர்பார்ப்பாங்க, எதுல நீங்க எக்ஸல் ஆகணுங்கிற மாதிரி டிப்ஸ் தான். ஸோ என்னுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் கைட்னஸ் செப்பரேட் ஒரு பிளேலிஸ்ட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க ஜிடில என்ன மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வித் எக்ஸாம்பிள், போர்ட்ஃபோலியோனா என்ன, ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன், வெர்பல் எபிலிட்டி நிறையவே போஸ்ட் பண்ணியிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இன் ரெலவெண்ட் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோடிங்கா இருந்தாலும் சரி, நான் கோடிங் ஜாப்ஸா இருந்தாலுமே சரி, எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ரெக்ரூட்டர் லுக் ஃபார். இதுல பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஐடி ரிலேட்டடா இல்ல கோடிங் ரிலேட்டடா போறீங்கன்னு சொன்னா, அதுல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கிறத பாப்பாங்க. அதாவது ஒரு பேசிக் இருந்தாலுமே சரி, அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இல்லையா, ஒரு சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்பாங்க. வெதர் இட்ஸ் என்ஜினியரிங், காமர்ஸ், ஐடி ஆர் எனி ஏரியா. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஐடியா இருந்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நெட்வொர்க்கிங், டேட்டா பேஸ் இந்த மாதிரி. இதே நீங்க காமர்ஸ் ரோலா இருந்தீங்கன்னா, அக்கவுண்டிங், ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கோர்சரா, எட்எக்ஸ், கான் அகாடமின்னு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதுலலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்டிபிகேட்க்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வித் ஃப்ரீ சர்டிபிகேட்டோட ஏதாச்சும் டாபிக்ல வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தா உங்களுக்கு நான் அதுக்கான லிங்க் கமெண்ட்ல ப்ரொவைட் பண்றேன். செகண்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இதுல வந்துட்டு ரெக்ரூட்டர் வந்துட்டு எதை பாப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க, லேக் ஆகுறீங்களா, ஃபில்லர்ஸ் தான் நீங்க யூஸ் பண்றீங்களா, நீங்க சொல்ல வர்றது கிளியரா புரியுதா அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்துட்டு கிளியரா பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிகேஷன்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணி டெய்லி பேசி பார்க்கணும். குரூப் டிஸ்கஷன்ல வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். டிபேட் கிளப்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அப்புறம் மாக் இன்டர்வியூஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வச்சு நீங்க அது மூலமா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃப்ளூவன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு, யுடிமி அண்ட் லிங்க்டின்ல, அதையுமே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனல்லே பாத்தீங்கன்னா ஜிடி டிப்ஸ், ஜாம் டிப்ஸ் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெக்ரூட்டர் என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் டக்குன்னு கேட்டு அதை நீங்க எப்படி சால்வ் பண்றீங்க, உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் எக்ஸசைஸ்ல வந்துட்டு நீங்க உங்களை என்கேஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லீட் கோட், ஹேங்கர் ரேங்க்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு டெக்னிக்கல் ஃபீல்ட், அதாவது கோடிங் ரிலேட்டடா இருக்கக்கூடியது இது எல்லா பிளாட்ஃபார்மும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு கேஸ் ஸ்டடி காம்படிஷன் ஒரு ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். காலேஜ்லயே பாத்தீங்கன்னா ஹேக்கத்தான்ஸ்ல நிறைய வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. பிளஸ் ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் ரெலவெண்ட் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்காங்கிறத பார்ப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈடாகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் நாலேஜோ ஒரு சர்டிபிகேஷனோ இல்ல ப்ராஜெக்டோ நீங்க கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் பர்சனலா வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்றது ஒரு பிளஸ் பாயிண்டாவே இருக்கும். ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதுல வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கல் எபிலிட்டி இருக்காங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஷார்ட் இன்டர்ன்ஷிப் நீங்க அன்பெய்ட் ஒன்னா இருந்தாலும் சரி, பெய்டு ஒன்னா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல ஒரு நல்ல ஒரு கம்பெனிலயோ போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிறதுக்காக நீங்க இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். இன்கேஸ் இன்டர்ன்ஷிப் உங்க காலேஜ்ல அலோ பண்ணலங்கிற போது பர்சனல் ப்ராஜெக்ட் எடுத்து அதுல வந்துட்டு ஒரு ஸ்மால் ஆப்போ இல்ல போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டோ பிசினஸ் பிளான்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க டெக்னிக்கல் சைட்ஸ் போறதா இருந்தா கண்டிப்பா போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ல அண்ட் லிங்க்டின்ல அவைலபிளா இருக்கு. ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் நல்லா ரீசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன், நாலேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுல பாத்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு அப்டேட்டடா இருக்கீங்களா, லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட உங்களுக்கு என்னன்னு தெரியுதா, அப்டேட்டடா இருக்காங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி நியூஸ்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டெக் கிரன்ச் ஆர் எக்கனாமிக் டைம்ஸ் மூலியமா இண்டஸ்ட்ரி நியூஸ்ல என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஷார்ட் கோர்ஸ் லைக் ஏஐ, பிளாக் செயின், கிளவுட் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எடுக்கலாம். உங்களுக்கு உண்மையாவே இதுக்கு ரெலவெண்டா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எடுக்கலாம். இல்ல இதுல கொடுத்துருக்கிற டொமைன் இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு டொமைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் அதையும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி லிங்க்டின்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீல்ட் ஆர் டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்காக. ஸோ அதையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு கல்ச்சுரல் ஃபிட் அண்ட் டீம் ஒர்க். இதுல வந்துட்டு நீங்க எப்படி கம்பெனி வேல்யூட அலைன் ஆகுறீங்க, எஃபிஷியன்டா ஒர்க் பண்றீங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய டீம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க குரூப் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க இல்ல வாலண்டியரிங் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா அதை நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர்வியூ டைம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. எப்படி நீங்க வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் நீங்க சால்வ் பண்றீங்க இல்ல டீம் ஸ்பிரிட்ல வந்துட்டு நீங்க எப்படி இன்வால்வ் ஆக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்.
குரூப் டிஸ்கஷன், திங்ஸ் டு அவாய்ட், அப்புறம் சென்டென்சஸ் இதெல்லாம் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு வீடியோ நான் டிப்ஸோட போட்டிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. 7th ஒன், a பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் அடாப்டபிலிட்டி. அதாவது நீங்க எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்கீங்கங்கிறத ரெக்ரூட்டர் பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க வந்துட்டு ஓப்பன் டு லேர்னா இருக்கணும். அதே மாதிரி ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்துட்டு அதை நீங்க அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு புது என்வயர்மெண்டா இருந்தாலும் சரி, ரோலா இருந்தாலும் சரி, அதுல நீங்க எப்படி அடாப்ட் ஆனீங்க, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி நீங்க வெளியே வந்தீங்க அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். 8 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ அண்ட் ப்ரொஃபஷனல் பிரசன்ஸ் இருந்தா ரொம்பவே பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ மெனி ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸா ஆன்லைன்ல சர்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டா வச்சுக்கோங்க. கீவேர்ட்ஸ் 8 இயர்ஸ்ல இருக்கிற மாதிரி கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்துட்டு அந்த ஜாப்க்கு ரெலவெண்டா, நீங்க தேடுற ஜாப்க்கு ரெலவெண்டா இன்செர்ட் பண்ணுங்க. ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்க பில்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோனா என்ன, எப்படி நீங்க ஃப்ரீயா அந்த போர்ட்ஃபோலியோவை பப்ளிஷ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளஸ் ஹெச்ஆர்ல கேட்கக்கூடிய டாப் கொஸ்டின்ஸ் என்னங்கிறது எக்ஸாம்பிளோட போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அச்சீவ்மெண்ட். ஸோ நீங்க ஏதாச்சும் சர்டிஃபிகேட் பண்ணிருக்கீங்களா, நீங்க அப்ளை பண்ணிருக்கிற ரோலுக்கு ரிலேட்டடா இல்லையாங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸும் இருக்கு, பிளஸ் ப்ரொஃபஷனல் பெய்டு கோர்சஸும் இருக்கு. இன்கேஸ் நீங்க பெய்டு சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதா இருந்தா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெலவெண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அச்சீவ்மெண்ட் இருந்தாலுமே நீங்க தாராளமா மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட் அவைலபிளா இருக்கிற மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு தரேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு டாபிக்ல வேணும்னா அந்த டாபிக் என்னங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க, நான் அதுக்கான வீடியோவை மேக் பண்றேன்.